கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 65ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். உங்களுக்கு தெரியுமா, வேதாகமத்தில் எத்தனை ஜெபங்கள் இருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே 175 ஜெபங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 45 ஜெபங்கள் இருக்கிறது. வேதாகமத்தில் 220 ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் இல்லாத புஸ்தகங்களும் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறது. ஜெபம் இல்லாத புஸ்தகங்கள் 36. ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட பேசுவது, ஆண்டவரிடத்தில் தெரிவிப்பது, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அவரை நோக்கி கூப்பிடுவது, அதுதான் ஜெபம். நம்முடைய ஜெபம் நம்முடைய எல்லா காரியங்களும் அவரிடத்தில் தெரிவிப்பது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு ஜெபம். ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடிய காரியம். அன்னாள் கர்த்தரிடத்தில் ஜெபித்தால், அன்னாள் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவளுக்கு சாமுவேலை கற்றுக் கொடுத்தார். நெகேமியா ஜெபித்தார். நெகேமியா ஜெபித்த பொழுது எருசலேமினுடைய மதில்கள் எல்லாம் கட்டப்பட்டது. ஆமென். மதில்கள் கட்டுவதற்கு உரிய எல்லா ஒத்தாசைகளையும் தேவனாய் கர்த்தர் ஜெபத்தின் மூலமாய் நெகேமியாவுக்கு கற்றுக் கொடுத்தார். தாவீதினுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஆடுகளின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ஒரு மெய்ப்பனாய் இருந்தவரை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, ஒரு ராஜாவாவதற்கு உரியதான எந்த தகுதியும் இல்லை. ஆனால் தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். தாவீதினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவர் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை இப்படியாக வாசிக்கிறோம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயது இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான் என்பதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால், ஒரு மெய்ப்பனாக ஆடுகளின் பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த ஒரு தாவீதை, படிப்பறிவு இல்லாத, எதற்குமே தகுதி இல்லாத தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி 40 ஆண்டுகள் ராஜ்யத்தை ஆளும்படியாக கிருபை செய்திருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். மாம்சமான எல்லாரும் அவரிடத்தில் வந்துதான் ஆக வேண்டும். என்று சொன்னால், தேவனாகி கர்த்தர் நமக்கு ஒரு முடிவில்லாத ராஜ்யத்தை, அழிவில்லாத ராஜ்யத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். தானியேல் ஜெபித்தார். வரக்கூடிய காலங்களிலே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும், கருளானவைகள் எல்லாவற்றையும் தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆமென். எனவே நம்முடைய ஜெபம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய காரியங்கள் முழுவதையும் அறிந்து கொள்ளும்படியான அரிதான காரியங்களை, கருகலான காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு ஜெபம் தேவைப்படுகிறது. எனவே நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்டு நடக்க போகிற காரியங்கள் நமக்கு அறிவித்து நம்மை அதற்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பீராக. ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுவீராக. ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர்களை எச்சரிப்பீராக. ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்பதிலே ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த நாளில் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாங்கி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.